எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இவரை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா எனக்கு பிடிக்கல. நம்ம குமரவேல் இருந்துட்டு நம்ம சுடரை தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட கேட்டார். ஆனால் பழனி இருந்துட்டு முடியாதுன்னு சொன்னதுனால நேராக சுகன்யா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டதுனால சுகன்யா இருந்துட்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு மேக்கப் பண்ணுறத சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ குமரவேலும் பின்னாடியே போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் சித்திக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதம் தானே? ஆனால் கடைசி நேரத்தில் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமாக விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் டைமு போயிட்டே இருக்குது. நிச்சயதார்த்த பத்திரிக்கையை படிக்க ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்த பத்திரிக்கையும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது, அதனால் வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம முத்துவேல் இருந்துட்டு எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுற? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அண்ணன், முடிஞ்சிருச்சு, எதுக்காக நாள் தள்ளி போடணும்? கையோட கை முடிச்சு விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுடர் இருந்துட்டு இருங்க கொஞ்ச நேரம், எனக்கு எக்ஸாம் வேறு வரப்போகுது, எக்ஸாம் எல்லாம் முடியணும், அதுக்கு 1 மந்த்து டைம் வேணும், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.